ஒரு பெண் தையல் மிஷினை போட்டு வீட்டுல தைக்கிறாங்க அப்படின்னா இது சர்ச்சையானா கூட பரவாயில்ல. எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம தையல் கலைக்கு எதிராக பேசுறோம், இந்த தையல் கலை தவறானது. மெயினான விஷயம், இந்த செவ்வாய் கேது காரகத்துவம் செயல்படுது, தையல் மிஷின் வீட்டுல வருதுனாலே அந்த பெண்ணுடைய மனநிலை மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையில் தான் இருக்கும். அப்ப சந்திரன் கெட்டு போச்சுனாலே அவளுடைய அந்தப்புற வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வீட்டுல தச்சா மட்டும், வீட்டுல தையல் மிஷின் இருந்தால் மட்டும் தான் இந்த இடத்துல சொல்றேன். இந்த இடத்துல ஆண்கள் நிறைய பேர் இத அதையும் சொல்றேன். அப்போ இந்த தையல் கலையை தொட்டவருடைய வாழ்க்கையில முதல் விஷயம், கண்டிப்பா வீட்டில் தையல் மிஷின் வச்சு தச்சிட்டு இருக்க பெண்களுக்கு கணவருடைய தொடர்பு அப்படின்றது, கணவருடைய அன்பு அப்படின்றது கிடைப்பது கடினம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, தலை சுருட்டை முடின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா, இது தொடர்பு அந்த பெண்களுக்கு நிறைய இருக்கும். மூன்றாவது விஷயம், இந்த மெஷினை தொட்டதற்கு பிறகு தையல் மெஷின்ல தொடர்பாகி இருக்கிற அத்தனை பெண்களுடைய பல்ல மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. பல்களில் அதிக இடைவெளி அல்லது பல் சீரற்ற அமைப்பில் இருத்தல் அல்லது பல் சொத்தையாக இருத்தல் உறுதியாக இருக்கும். மூணாவது, அதீதமான தெய்வ வழிபாடு, எந்த உறவுகளோடும் ஒத்து போகாத நிலை. தையல் மிஷின் ஒரு வீட்டுல ஒரு பெண் போட்டு தைக்கிறான்னா அந்த வீட்டுக்காரர் அந்த பெண்ணோட ஒத்து போறாரு மட்டும் சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு கமெண்ட் வரட்டும், மனசாட்சி படி பண்ணணும், மனசுக்கு விரோதம் இல்லாம பண்ணணும். அப்படி இல்லைன்னா மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதை ஒவ்வொரு ஊர்லயுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? அதுக்கு அடுத்தபடியா இந்த செவ்வாய்க்கேது இணைவு இன்னும் அதிகமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்க அடுத்த தலைமுறையில திருமண நிகழ்வுகள் நடக்கிற வரை இந்த எஃபெக்ட் தெரியாது. நிறைய பேர் சொல்றாங்க, இந்த தையல் மிஷின் தொழிலை தச்சுதான் என் பிள்ளைகளை படிக்க வச்சேன், வளர்ந்த. நான் அதை தப்பே சொல்லலையே, அது உங்களுடைய வைராகியம், உங்களுடைய தொழில். நான் தொழில இங்க தப்பு சொல்லல. இங்க நான் இண்டிகேட் பண்றது, வீட்டுல பண்ணாதீங்க, வீட்டுடைய வரவேற்பறையில வைக்காதீங்க. இது என்ன ஆகும்னா, உங்களுடைய திருமண வாழ்வு என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த பந்தம். இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாம் நான் வளர்ந்தேன், பணம் சம்பாதிச்சேன்னு சொல்றாங்களே தவிர, நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கணவனாகவும் மனைவியாகவும் இணைந்து இருக்கக்கூடிய பந்தத்தில் நீங்கள் செழிக்கணும்னா வீட்டுல தையல் மிஷின் வைக்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா வீடு என்பது அதுதானே. என்ன காசு என்ன பணம் இருந்தாலும் ஒரு துணை நமக்கு சரியாக இல்லைன்ற விரக்திய நம்மளால பூர்த்தி பண்ண முடியுமா? அது வேணும்னா வீட்டுல வைக்காதீங்கன்னு நான் சொல்ற கூட்டுற, தையல் மிஷின் இருந்தாலே பிரச்சனை தான், வாழ்க்கையே பிரச்சனை தான் அப்படியான்னு கேட்கறாங்க. அப்போ தையல் மிஷினை பத்தி எத்தனை பேர் பதிவு போட்டாங்களோ, எத்தனை பேர் இல்லவே இல்லை இது ஒரு தொழில். நான் ஆக்சுவலி இந்த தொழில் தப்புன்னே சொல்லல. இந்த தொழிலை நீங்க வீட்டுல நடத்துனீங்கன்னா உங்க குடும்பத்துல பிளவு இருக்கும்னு நான் சொன்னேன்.